Hi friends, welcome to SAMAYAL. Today's special recipe, stuffed lady's finger. Stuffed vendakkai தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து நீங்க ரொம்ப வித்தியாசமா நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க. எவ்வளோ விதத்துல நம்ம வந்து வெண்டைக்காயை நம்ம சாப்பிட்டுருக்கிறோம். ஆனா ஸ்டஃப்ட் வந்து ரியலி ஸ்பெஷலா இருக்க போது உங்களுக்கு. நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கட்டாயமா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க சமையல் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போற புது புது ரெசிபி உங்களுக்கு வரும். நீங்க சீக்கிரமா பார்த்து டேஸ்டியா சமைச்சு கத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த புது ரெசிபிக்குள்ள போலாமா? தேவையான பொருட்கள்ல வந்து முதலாவது நம்ம எடுத்திருக்கிறது வெண்டைக்காய் எடுத்திருக்கிறேன். நான் லேடிஸ் ஃபிங்கர் எடுத்திருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நீட்டா எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு இந்த கப்ல வந்து நான் 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சிட்ட பிறகு அரைக்கணும். அரைக்கிறது வந்து கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அது எப்படி அரைச்சிருக்கிறேன்னு நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்ச பிறகு இப்படி இருக்கணும். அடுத்து நான் எடுத்திருக்கிறது வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். சின்ன சைஸான வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அது வந்து அரிஞ்சு நான் என்ன பண்ணிருக்கிறேன், மிக்சியில போட்டு சும்மா ஒரு ரன் பண்ணிருக்கேன். ரொம்ப ஒரு கிரைண்ட் பண்ணல, சும்மா இன்ச்சில போட்டு ஒரு ரன் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயம். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பாத்திரம் இருந்ததா அந்த பூண்டு இடிப்போம் இல்லையா, அதுல வந்து இடிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் வெங்காயம். அப்பதான் அது நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணையும் வந்து தேவைக்கேற்ப எடுத்து அதையும் அந்த மாதிரி தட்டி வச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒண்ணு பாதியமா தட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலாவும் நம்மளுக்கு எவ்வளவு ஃபிளேவர் தேவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு எடுத்திருக்கிறேன். உப்பும் நம்ம தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். எண்ணெயும் வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து அந்த லேடிஸ் ஃபிங்கருக்கு ஸ்டஃப் பண்றதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு இப்ப நான் மிக்ஸ் பண்ண போறேன். வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வெங்காயம். வெங்காயம் வந்து சும்மா 1 பாதியமா அரைச்சு வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வெங்காயம். அந்த வெங்காயம் வந்து இவ்வளவு போதும். நெக்ஸ்ட் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த போல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. அடுத்து கரம் மசாலா பவுடரும் நிறைய பேர் வந்து அந்த ஸ்மெல் விரும்ப மாட்டாங்க. விரும்பலன்னா விட்டுறலாம், இல்லைன்னா போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமா கரம் மசாலா பவுடர் போடுறேன். அதுக்கு அடுத்தது இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 3 தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து நல்லா நான் இப்படி பிசைஞ்சிட்டேன். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு இந்த மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ண போறேன்னு நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த லேடிஸ் ஃபிங்கர் வந்து எப்படி கட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். கட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இந்த மேல எண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த மெலிசா இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணா நமக்கு இப்படி வரும் இல்லைங்களா. இதை வந்து இந்த சைடு வச்சு என்ன பண்ணணும், இதை அப்படி நாளா இங்க கீறிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த எண்ட்லயும் நம்ம கீறிக்கணும். கீறும் போது இந்த நடுவுல வந்து ஜாயின் ஆண்ட் கூட நடுவுல நமக்கு கட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாவே நம்ம கட் ஆயிடும். நம்ம செய்ய போற ரெசிபி அப்படி கிடையாது. இந்த 2 இடம் மட்டும் நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா முனையிலையும் இங்க பாருங்க இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் எடுத்துட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படியா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்குள்ள எவ்வளவு ஸ்டஃப் போகும் அப்படியான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அதுக்குள்ள இப்படி விடுங்க. விட்டுட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் அப்படியே அழுத்தி விடணும். அப்படியே அழுத்தி விடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப இந்த சைடு செய்யணும். நல்லா நம்ம இப்படி போட்டுட்டு நல்லா அப்படி கொஞ்சம் பிரஸ் பண்ணிடணும். பாத்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ இது எண்ணெயில போட்டாலும் நமக்கு வெளியே வராது, ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ். இது நம்ம எப்போதும் பொரியல் அந்த மாதிரி குழம்புல போடுறது அப்படிதான் பண்ணுவோம். இந்த ஸ்டஃப் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க செய்து பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு எண்ட்லயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடணும். இதே மாதிரி நான் மற்ற வெண்டைக்காயை ஸ்டஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டஃப் பண்ணிட்டோம் பாருங்க. நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த கீழே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி உள்ள ஃபில்லிங் வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டா நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரை பண்ணும்போதும் விழாது, நமக்கு நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா நமக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் லேடிஸ் ஃபிங்கரை போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெயில விடும்போது கேர்ஃபுல்லா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து. இந்த கலர் பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு? இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபில்லிங்லாம் ஒண்ணுமே கீழே வரல பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும் அந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் சாப்பிட. நமக்கு இது ஃபைனல் ஸ்டேஜ் போதும், இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்படி எண்ணெய் வடிகட்டி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டஃப் லேடிஸ் ஃபிங்கர் பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, டேஸ்ட் அதோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. That's it friends. Cook easy, eat healthy. Stay tuned to DJ's Samayal for more recipes. Thank you.